வணக்கம் நண்பா. பள்ளி கல்வித்துறையில் ஜிஓ 19 வந்துருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அரசாணையில் சுருக்கம் பார்க்கலாம். நம்ம 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணிபுரிந்து வரவங்களுக்கு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் செய்கிறதுக்கு குழு அமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரிப்போர்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத 47,013 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் செய்கிறதுக்கு அரசாணை வெளியாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5,418 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறும்போது நாளடைவில் ஒளிவடியும் பணியிடங்களாகவும் மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 145 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 31/12/2028 வரைக்கும் தொடர் நீட்டிப்பு வழங்கி அரசாணை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அரசாணையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 10 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பணியிடங்களை பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வந்துச்சு. அதோட அவசியத்தை குறித்து ஒரு 6,000க்கு ஒரு குழு அமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக உள்ள பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா 9/2/2024 அவங்களுடைய கடிதம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு ஆராய்ந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவின் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9/2/2024 நடைபெற்றதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழ்கண்ட எல்லா பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ அரசாணை வந்திருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 9 டெம்பரரி போஸ்ட் இருந்துச்சு. அந்த 9 டெம்பரரி போஸ்ட்டு இப்போ பர்மனெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வரும் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதில் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. லா ஆஃபீஸர் இதில் 2 வேகன்சி. ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 77 வேகன்சி இருந்துச்சு, தற்காலிகமாக வச்சுருந்தாங்க. அதை பர்மனெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட் சிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் இருந்தாங்க, அதுவும் பர்மனெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷனில் 282 பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,741 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் பர்மனெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் லெவல் 1 வந்து பார்த்திங்கன்னா 540 கொடுத்துருக்காங்க. அடுத்து கிரேட் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா 1,850 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பிடி அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 28,030 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக போகுது. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். லேப் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு இந்த டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ் ஜோனல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் வார்டன் குக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியன் கார்டனு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டு அசிஸ்டண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 52,578 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 52,578 வேகன்சியில் உங்களுக்கு டீச்சிங் டிபார்ட்மெண்ட் இதில் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமாக இருக்கிறத பணி நிரந்தரம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை நீட்டிப்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு 52,508 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், வரிசை எண் 1லேருந்து நம்ம பார்த்தோம்ல அதிலேருந்து 1லேருந்து 41 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத 47,013 எண்ணிக்கையிலான மொத்த தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா 47,013 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள பர்மனெண்ட் பண்ணுறதுக்கான அரசாணைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 42லேருந்து 53 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,418 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி ஆசிரியர் மற்றும் பல்வேறு ஆசிரியர் இல்லாத வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தற்காலிக பணியிடங்களை ஒளிவடியும் பணியிடங்களாக தற்காலிகமாக தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெறும்போது இந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 54 முதல் 55 வரை இடம்பெற்றுள்ள ஆசிரியர் இல்லாத மொத்தம் 145 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டிப்பு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. 56, 57 குறிப்பிட்டுள்ள 2 முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண் 1 பெண் 1 2 பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தாக்கம் செய்திடலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த
47,013 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நீங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. இந்த தற்காலிக பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடங்களாக அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தற்காலிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஆசிரியர் வேலை தற்காலிகமாக செஞ்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆளுநரின் ஆணைப்படி கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க. பெறுநர் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க. இது பாருங்கள் பிரிவு அலுவலர் பார்த்திங்கன்னா 27/1/2022 சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். இது மாதிரி ஏதாவது அரசாணை வந்தால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முதல்ல வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.